வணக்கம், நான் சுரேஷ்குமார், கமாடிட்டி ஸ்கூலோட ஃபவுண்டர். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கம்மிங் வீக்ஸ் ஜனவரி ஃபஸ்ட் வீக் ஆஃப் 2022 என்ன மாதிரி இருக்க போகுது, மார்க்கெட் வந்து லாஸ்ட் மந்தோட அந்த லாஸ்ட் வீக்கோட புல்லிஷ்னஸ் வந்து கண்டினியூட் ஆக போகுதா, இல்லை ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுதான்றதை ஒரு டெக்னிக்கல் அண்டு ஃபண்டமெண்டலான ஒரு அவுட்லுக் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சென்செக்ஸோட க்ளோசிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இப்போது லாஸ்ட் வீக் வந்து 58,254 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் வந்து புல்லிஷாக தான் வந்து சென்செக்ஸ் ப்ரீவியஸ் வீக்லேருந்து புல்லிஷாக, அதாவது 1130 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. த சேம் லைக் நிஃப்டி ஆல்சோ உங்களுக்கு கிட்டத்தட்ட 17,354 க்ளோஸ் ஆகிருக்கு. அதுவும் பாசிட்டிவ் க்ளோசிங் தான், தட் மீன்ஸ் வீக்லியில் அண்ட் தென் டெய்லியிலே ஆல்சோ. பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டோம்னா லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது 350 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் கம்மிங் வீக், தட் மீன்ஸ் டுமாரோ மண்டே ஆன்வர்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டுக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒமைக்ரான் அப்படின்றது குளோபலி எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட யூஎஸ், கனடா, இட்டாலி, ஃப்ரான்ஸ், பிரேசில், யூகே, அர்ஜென்டினா, கனடா, அந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே ஓவரால் வந்து இந்த ஒமைக்ரானோட பாசிட்டிவ் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கேயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் அது வந்து ரொம்ப ஃபியராக வந்து யூஎஸ் மார்க்கெட்டோ யூகே மார்க்கெட்டோ இருக்க மாதிரி தெரியல. ஆனால் இந்தியாவில் எடுத்துட்டோம் அப்படின்னா பாஸ்ட் ஒரு 15 days 20 days வந்து பார்த்துட்டோம்னா, இந்தியாவில் டெய்லி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எவ்ரிடே வந்து ஒமைக்ரானோட கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. தட் மீன்ஸ் அதை பேஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மகாராஷ்டிரா அண்ட் டெல்லி, தமிழ்நாடு, ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி ஒரு எல்லா ஸ்டேட்ஸில் மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டேட்ஸில் எடுத்துகிட்டோம் ஒரு மேஜரான சிட்டியில் எல்லாமே, டெல்லி இன்க்ளூட்ஸ், வந்து ஒரு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் வந்து 50% மட்டும்தான் எல்லா ஷாப்ஸ் வந்து அஃபிஷியல்ஸ் எல்லாமே ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து இது நெகட்டிவாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் கிடையிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா இப்போ ஓவரால் வந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு வேவே பார்த்தாச்சு கோவிட்டில் 2020, அப்புறம் 2021, இப்போ 2022 எடுத்துட்டிங்கன்னா ஒமைக்ரான், 2021 எடுத்துனா டெல்டா வேரியண்ட். இந்த மாதிரி நிறைய வருஷத்துக்கு ஒரு வேரியண்ட் வந்து வந்துட்டு தான் இருக்குது. இது வந்து ரெகுலர் பேசிக்ஸ் ஆகிட்டதுனால இது வந்து மார்க்கெட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமானா கிடையாது. ஓவரால் இன்கேஸ் இந்த லாக்டவுன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னாவே இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து மேபி பாசிட்டிவான விஷயங்கள் தான் டெக்னிக்கலாக நமக்கு தெரியுது. அண்ட் தென் இப்போ டுமாரோ மார்னிங் வந்து ஜனவரி 3 அன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது இருக்கிற மிக முக்கியமான பாசிட்டிவான விஷயம் வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ். லாஸ்ட் மந்த் எடுத்துட்டோன்னா, தட் மீன்ஸ் வந்து கம்பேர்ட் டு லாஸ்ட் டிசம்பரில் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட கன்சிக்யூட்டிவாக மார்க்கெட் வந்து ஆன் ஜனவரியில் கிட்டத்தட்ட 1 lakh crores மேலே வந்து 6 கன்சிக்யூட்டிவ் ரிட்டர்ன்ஸ், அது ஜிஎஸ்டியோட வந்து கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டோன்னா கடந்த 6 மாதமாக 1 லட்சம் கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகிட்டுருக்கு. இன்க்ளூட்ஸ் டிசம்பரில் வந்து இந்த 1 லட்சம் கோடின்றது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான விஷயம். டாக்ஸேஷன்ஸ். செகண்ட் வந்து எஃப்ஐஐஸோட டேட்டாஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போது லாஸ்ட் டிசம்பர் வந்து கிட்டத்தட்ட நெட் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம், 35,493 crores வந்து செல்லிங் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐஸ். அதே டிஐஎஸ் எடுத்திங்கன்னா 31,000 வந்து உங்களுக்கு பை பண்ணி வச்சுருக்காங்க டிசம்பரில் மட்டும். ப்ளஸ் வந்து கம்பேர்ட் டு நெட்டில் எடுத்தோம் அப்படின்னா 35,000 மைனஸ் 31,000னா நேராக போட்டு வந்து ஒரு 4,000 crores மட்டும்தான் செல்லிங்கில் இருக்குது மார்க்கெட். நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கலி நிஃப்டியோட அவுட்லுக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நிஃப்டி வந்து வீக்லியில், தட் மீன்ஸ் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து வீக்லியில் புல்லிஷ் கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் வந்து வீக்லி சார்ட்ஸில் புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்றது இந்த லாஸ்ட் வீக் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுனால நெக்ஸ்ட் வீக்கும் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க மார்க்கெட்டில் அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போ 17,400 to 17,500, 17,600 அந்த ரேஞ்ச் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 17,150 வந்து சப்போர்ட்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இந்த வீக்லி க்ளோசிங் வந்து பாசிட்டிவ் அப்படின்றது வந்து மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட எல்லா ஸ்டாக்ஸுமே ஓவரால் வந்து ஒரு 15 to 20% வந்து நல்ல ஒரு கரெக்ஷன்ஸ் கிடைச்சதுனால மேபி
இந்த வீக்கோட பாசிட்டிவ் க்ளோசிங் வந்து மேக்ஸிமம் வந்து இது சஸ்டெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. தட் மீன்ஸ் பாசிட்டிவ் வீக்கோட க்ளோசிங் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் இப்போ நிஃப்டியும் வந்து ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்குன்றதை நம்ம நல்லா டெக்னிக்கலி தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு மேஜரான ஒரு ஃபண்டமெண்டலான விஷயங்கள் என்ன கேட்டால் கம்மிங் எலெக்ஷன்ஸ். தட் மீன்ஸ் வந்து அப்கமிங் எலெக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேட்டோட எலெக்ஷன் வந்து இருக்குது. அதாவது மார்ச் 22 அப்படின்ற டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டேட்டோட அசம்பிளி எலெக்ஷன் வந்து கண்டிப்பாக அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் எலெக்ஷன் கமிஷன். ஸோ அதனுடைய டேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது இப்போ பிப்ரவரியில் அந்த எலெக்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் மார்ச்சுக்குள்ளே வந்து அந்த அசம்பிளியோட எலெக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ பிப்ரவரியில் எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்குள்ளார அந்த அனௌன்ஸ்மெண்ட், அந்த எலெக்ஷன் டேட்டோட அனௌன்ஸ்மெண்ட் கிடைக்கணும். அது எந்தெந்த ஸ்டேட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா கேட்டது ஃபஸ்ட்டு வந்து கோவா, மணிப்பூர் அண்ட் பஞ்சாப், ஒரு மேஜர் சிட்டி பஞ்சாப், அந்த உத்தரப்பிரதேஷ் அண்ட் உத்தரகாண்ட். இந்த 5 ஸ்டேட்டோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போது கம்மிங் வீக் திஸ் வீக் வந்து பார்த்தோன்னா ஜனவரி ஃபஸ்ட் வீக்லேயே கூட மேக்ஸிமம் அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டோட வொலட்டாலிட்டி ஸ்டார்ட் ஆகிடும். அந்த இன்னொரு மேஜரான ஒரு விஷயங்கள் வந்து பிப்ரவரி 1 வந்து பார்த்துட்டா நம்மளோட கண்ட்ரியோட யூனியன் பட்ஜெட் ஆஃப் 2022 இருக்குது. அந்த பட்ஜெட்டில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் கொண்டு வர போகிறாங்க, அது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவ்ஸாக இருக்க போகுது, அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு வந்து எஃப்ஐஏஸ்க்கு இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது, இல்லை கண்ட்ரிக்கு வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது. பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் வந்து நமக்கு தெரியும் இந்த பட்ஜெட்டில். பட் அந்த பட்ஜெட் அப்பையும் மார்க்கெட் வந்து ஓவர் வொலட்டாலிட்டிக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து இந்த அப்கமிங் எலெக்ஷன்ஸ், பிப்ரவரி 1 வந்து யூனியன் பட்ஜெட், அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அந்த ஒமைக்ரான் அப்படின்னும் போது இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது மார்க்கெட்டில் வந்து வொலட்டாலிட்டிக்கு வந்து கண்டிப்பாக பஞ்சமே இருக்காது. டெக்னிக்கலி இப்போ நம்ம நிஃப்டியோட ஸ்பாட்ஸ் வந்து டெய்லி கேண்டில்ஸ்டிக்ஸில் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போது லாஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸோட ஹையை வந்து மார்க்கெட் கட் பண்ணி ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. நிஃப்டியோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 17,600 ஸ்பாட்டில் 17,600 ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸு. அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் வீக் கம்மிங் வீக்ஸோ அல்லது வந்து செகண்ட் வீக்கோ க்ளோஸ் ஆகுது அப்படின்னும் போது மார்க்கெட் நெக்ஸ்ட் மூமெண்டம் அப்படின்னு எடுத்தோன்னா 18,200 ஆர் 18,100 போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது ஸ்பாட் வந்து 17,354 வந்து லாஸ்ட் வீக் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. இப்போ கம்மிங் வீக் வந்து 17,600 கிராஸ் பண்ணி ஒரு 1 day ஆர் 2 days வந்து மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் ஆர் வீக்லி க்ளோசிங் கொடுத்தோன்னா மேக்ஸிமம் நம்ம 18,200 ஆர் 100 வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக பண்ணலாம். இது சேம் லைக் பேங்க் நிஃப்டி எடுத்துட்டோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட டெய்லியில் ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ், இந்த இடம் வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் 35,510 வந்து மார்க்கெட் க்ளோசிங்காக இருக்குது ஸ்பாட்டு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் கட் பண்ணி ஒரு 1 or 2 days க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது 37,400, 37,400, இப்போ 35,500. இப்போ கிட்டத்தட்ட இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி இருக்கிறதுக்கு பேங்க் நிஃப்டி சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட்ஸ் அப்படின்னு பேங்க் நிஃப்டி எடுத்துட்டோம்னா இப்போ ரீசெண்டாக வந்து லோ தான் நமக்கு சப்போர்ட். இந்த வீக் எடுத்துட்டோம் அப்படின்னா 34,400 சம்திங் வந்துச்சு. இப்போ 35,500, 1000 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் தான் மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ரீசெண்ட் வந்து லோவில் வந்து மார்க்கெட் 1000 பாயிண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. சேம் இப்போ இந்த ரேலி வந்து கண்டினியூ ஆச்சு, பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு, வீக்லியில் வந்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கனால கண்டினியூ ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து 37,400 பேங்க் நிஃப்டி கிராஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது வித்தின் த ஜனவரி மந்த்து. ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எவரி டீப் வந்து பையராக இருக்கலாம். நிஃப்டி ஆல்சோ எவரி டீப் அப்படின்றது வந்து பையராக இருக்கலாம். இந்த சேம் நிஃப்டி எடுத்துட்டோம்னா சப்போர்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து லோ வந்து நிஃப்டியோட சப்போர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 16,900 அப்படின்றது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. இந்த 16,900 கட் ஆகி மார்க்கெட் க்ளோஸ் ஆகாத வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் புல்லிஷாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம நிறையா விஷயங்கள் வந்து நோட் பண்ணியிருக்கோம். ஒமைக்ரான், அண்ட் தென் கம்மிங் யூனியன் பட்ஜெட்,
அந்த பார்த்தோன்னா யூனியன் பட்ஜெட், அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் எலெக்ஷன்ஸ் ஆஃப் த ஒரு 5 ஸ்டேட்டோட எலெக்ஷன்ஸ், அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின் போது ஜனவரி, பிப்ரவரி அண்ட் மார்ச் அப் டு மார்ச்சோட எண்டு வரைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல வாலட்டாலிட்டியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆஃப்டர் அந்த 5 ஸ்டேட்டோட எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல புல்லிஷாவோ இல்லை எந்த மாதிரி ட்ரெண்டில் இருக்க போகுது, இல்லை புது ஹை வந்து மார்க்கெட்டாக கட் ஆக போகுதா, ஃப்ரெஷ் ஹை வந்து கொடுக்க போகுதான்றது எல்லாமே அப்கமிங் டேட்ஸோட மார்க்கெட்டோட மொமெண்டம் பொறுத்து தான் பார்க்கணும். ப்ளஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் மார்க்கெட் ஓவரால் வந்து புல்லிஷில் இருக்குது. ஓகேங்களா? ப்ளஸ் இது வந்து நீங்கள் உங்களோட டெக்னிக்கலான சம்மந்த விஷயங்களையும் பார்த்துட்டு உங்களோட டெக்னிக்கல் நாலேஜையும் யூட்டிலைஸ் பண்ணி இப்போ நாங்கள் சொன்ன விஷயங்களும் நீங்கள் செய்கிற விஷயங்களும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து உங்களோட கால்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.